வெல்கம் டு ஓப்பன் சிசிஎம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு 150 ப்ளஸ் கிஃப்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வாங்குறதுக்கு 60,000 ருபீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ப்ளஸ் 150 கிஃப்ட்டு உண்மையிலே இருக்குதா அப்படிங்கிறதே நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்ததுன்னு பார்த்தோன்னா இந்த 3 கீ செயின் தான் எனக்கு வந்திருந்தது. இந்த 3 கீ செயினுமே அவங்க சிங்கப்பூரில் இருந்து வாங்கி அனுப்பியிருக்காங்க. ஸோ 3மே வந்து சிங்கப்பூர் பிராண்டு தான். ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. நம்ம ஊரில் இருக்கிற கீ செயின் மாதிரி இல்லை. ஒன்று ஹார்ட் ஷேப், இன்னும் 2மே வந்து டாய் மாதிரி இருந்தது. நம்பர் 4 ஆரி ஒர்க் பெல்ட். பேபி டூத் ப்ரஷ் தான் இது சிங்கப்பூர் பிராண்ட். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரஷ் வெளியே வருது. அதே பட்டன் வச்சு நம்ம அகெயின் நம்ம லாக் பண்ணிக்கலாம். நம்பர் 6 மலேசியாவில் இருந்து வாங்கிட்டு வந்த பர்ஸ்க்கு வந்து குட்டி லாக் மாதிரி அழகாக இருந்தது. அதை நானும் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணேன். ஓப்பன் பண்ணவே முடியல, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. சரி நம்ம வேறு போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பேபிக்கு 2 பர்ஸ். இது ரொம்ப குட்டியாக இருந்தது, யூனிக்காகவும் இருந்தது. இதுவும் சிங்கப்பூரில் இருந்தால் வாங்கி அனுப்பியிருக்காங்க. ஃபாரின்லேருந்து வர்றவங்க எல்லாருமே கம்பல்சரியாக வாங்கிட்டு வர்றதுனா அது தைலம் தான். ஸோ தைலம், டைகர் பாம், ஆக்ஸ் தைலம். இது மலேசியாவில் இருந்து வாங்கின ஒரு ஹேண்ட் ஃபேன். இது அந்த சைடு ஒரு சைனீஸ் கோயில் இருந்ததா, அங்கேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து புத்தர் கோயில். ஸோ அதுலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே அழகாக இருந்தது. நானே இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்பர் 14 பேண்டேஜ். ஜாயிண்ட் பெயின்ஸுக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது சிங்கப்பூர் பிராண்ட். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆலோவேரா ஜெல்லில் வெரைட்டி 2 வெரைட்டி அனுப்பியிருந்தாங்க. 17 என்னென்னு பார்த்தோன்னா கோகோ பட்டர். இந்த கோகோ பட்டர் வந்து அவ்வளோ வாசமாக இருந்தது. நான் எப்போவுமே வேறு ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை இவங்க வேறு ஒரு பிராண்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு 18-19 வந்து முல்தானி வெட்டி பவுட்ரு, முல்தி பவுட்ரு. இது வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், அதனால இது எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குங்குமாதி லிப் சீரம். ஸோ இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதோட டெஸ்டிங் இதெல்லாம் வந்து 30 டேஸ், ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து லிப்ஸ் நல்லா பிங்கிஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு தடவை நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சு அவங்க அதை வாங்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இயர் ஜும்கா. நம்ம என்ன தான் கோல்டில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாலும் இந்த கவரிங்கில் வந்து இந்த ஜும்கா இதெல்லாம் போடுறது வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உடனே போட்டு வந்தோடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி பொட்டிக்கிலேருந்து ஒரு சாரீ ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஸோ வேறு ஒருத்தவங்க மூலமாக லக்ஷ்மி பொட்டிக்கிலேருந்து சாரீ ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால அது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. லக்ஷ்மி பொட்டிக்கில் இதை சம்மந்தமாக நான் காண்டாக்ட் பண்ணோன்னா அவங்க சைட்லேருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. அதோட லக்ஷ்மி பொட்டிக் ரிவ்யூ வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். 23 வந்து பேஸ்கட். நெக்ஸ்ட் 24 குங்குமாதி ஃபேஷியல் கிட். இந்த அதிகமாக சாஃப்ரான் ஐட்டம்ஸ் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் ஃபேஷியல் கிட்டு சாஃப்ரானில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே சாஃப்ரான்லேயே லிப் சீரமும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த சாட்டன் பேண்ட் இருக்குது இல்லையா, ஹேர் பேண்ட்லேயே சாட்டன் பேண்டுன்னு தனியாக இருக்கும். அது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேண்ட் ஒரு 10 ப்ளஸ் இயர் ஸ்டெட்டு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஷியா பட்டர், கோகோ பட்டர் 2மே வந்து நான் சோப் செய்கிறதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் ஃபேஷியல்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இயர் ஜும்கா. ஒரு பாக்ஸ்லேயே வந்து 3 இருந்தது. இதுவும் இயர் ஜும்கா தான். இதுலேயும் 4 ஐட்டம்ஸ் இருக்குது. பிந்தி ஒரு 10 பேக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. பொட்டு பேக்கெட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டிஸ் மட்டும் இருந்தது. ஸோ இது ஒரு பேஸ்கட். நெக்ஸ்ட் இது கோல்டன் ரோஸ். இது ஷாதிக் அவர்கள் அவங்களோட சேனலில் போட்டிருந்தது.
ஸோ இதை பார்த்துட்டு நான் ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். நான் இப்போ கேட்டு 1 இயராவது இருக்கும், அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னவங்க இப்போ எனக்கு அது மறுபடியும் அதை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது அந்த ரோஸு. ஸோ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டே இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கு யாருக்கா கிஃப்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி கோல்டன் ரோஸ்லாம் கிஃப்ட் பண்ணுங்கள், அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மாமா ஆர்த்துலேருந்து 3 ஐட்டம். நம்பர் 1 காஜல், லிப்ஸ்டிக். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. லிப்ஸ்டிக்கில் போட்டதே தெரியாத மாதிரி இருந்துச்சு இந்த லிப்ஸ்டிக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஃபவுண்டேஷன் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபவுண்டேஷன் உள்ள வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஹேர் ட்ரையர். இதான் இருக்கலே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஐட்டம்ஸில் எனக்கு வாங்கின ஐட்டம்ஸில் இந்த ஹேர் ட்ரையர் தான் காஸ்ட்லி. தான் ஃபிலிப்ஸ் பிராண்டு தான், பட் சிங்கப்பூரில் இருந்தே வாங்கி அனுப்புனது. ஸோ அதனால் கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம ஊரில் வாங்கியிருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே வாங்கினதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நல்லாயிருக்கு. ஒரு சைடு கூலிங், ஒரு சைடு ஹாட்டாக வர்றது, இன்னொரு சைடு வந்து நார்மலாக வர்ற மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. இது என் பேபிக்கு வாங்கின ஒரு எலக்ட்ரானிக் ட்ரெயின். ப்ளஸ் க்ளோவியாவில் இருந்து பேண்ட், ஷர்ட், டிஷர்ட்டு இதெல்லாமே, ப்ளஸ் பேண்ட்டியும் அனுப்பியிருந்தாங்க. பேண்ட்டி நான் உங்களுக்கு இதில் காமிக்கலை. ஸோ டிஷர்ட்டு, ட்ரௌசரு இது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஒரு ஷர்ட் அண்டு பேண்ட்டு. சாட்டனில் நைட்டி 3 நைட்டி அனுப்பியிருந்தாங்க. நைட்டி வந்து ஃபுல் ஹேண்டாகவும் மாடர்னாகவும் இருந்தது. அதுலேயே நாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க டைட் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஷையவேல இருந்து இன்னர்ஸ், பேடட் இன்னர், ஸ்போர்ட்ஸ் இன்னர் ப்ளஸ் நார்மல் இன்னர், இது 3மே அனுப்பியிருந்தாங்க. பேடட் பேசியர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, காட்டன் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ இருந்தாலும் பேடட் வந்து அவங்க இப்போதைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் எதாவது வெக்கேஷ்னலாக வெளியே போகும்போது மட்டும்தான் பேடட்லாம் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஐஸ் ரோலர், 3D ரோலர் அண்ட் ஜாட் ரோலர் 3மே அனுப்பியிருந்தாங்க. இது 3மே வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இருந்தாலும் எதுக்கு இது வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 3மே செட்டாக வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி செட்டாகவே வாங்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உடன் ஜுவல் பாக்ஸ். இது எனக்கு தான் அனுப்பி வச்சுருந்தாங்க. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்த கிஃப்ட் எல்லாத்துலேயுமே இந்த உடன் ஜுவல் பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டால் வந்து உண்மையிலேயே ஒரு பேபி இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பட் என் பேபி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டாங்க. இப்போதைக்கு அந்த பொம்மை மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாப்பெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா பேபிஸ்க்கு, அது மாதிரி பாப்பெட்லேயே 4 அனுப்பியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் அனுப்பியிருந்தாங்க. ஸ்பீக்கர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பேபிக்கு ஒரு 12 நிப்பிள்ஸ், ஃபீடிங் பாட்டில் நிப்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேக்கப் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து 2 ப்ரஷ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை கேட்டிருந்தேன். ஸோ செட் ஆஃப் 12ன்னு சொல்லிட்டு 12 வரைக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னா 11 ப்ரஷ் தான் வந்திருந்தது. ஒரே ப்ரஷ்ஷே 2 தடவை ரிப்பீட் ஆகி வந்திருந்தது. நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு ஒரு ஃபோன். ஸோ ஃபோன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதில் வந்து வர்ற டிஃப்ரெண்ட்டான மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. மியூசிக் கேட்டு என் பேபி உடனே அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் எல்சிடி பேனல். இது இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபோனோட பாக்ஸ் தான் அது. ஃபவுண்டேஷன் ஸ்பாஞ்ச்.
நெக்ஸ்ட்டு பேபியோட பிளேயிங் ட்ரம்மு. இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது பேட்ரி போட்டு தான் யூஸ் பண்ண முடியும் போல். இந்த ட்ரம்மை சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. கலர் கிளே வந்து பேபிக்கு இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ சின்ன குழந்தையா இருக்கனால வாயில் வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு பேபியோட ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பாக்ஸ்குள்ளே போட்டு தனியாக வச்சுருக்கேன். பேபியோட அல்ஃபபெட்ஸ் போர்டு இது. அல்ஃபபெட்ஸ் படிப்போம் இல்லையா, எல்லாமே வந்து உட்டன்லையே. நெக்ஸ்ட்டும் அல்ஃபபெட்ஸ் போர்டு தான். பட் இது வந்து டாட்டாய்ஸ் ஷேப்பில் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது. இது எல்லாமே ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பேபியோட அல்ஃபபெட்ஸ் ப்ளஸ் இதில் கேல்குலேஷன், நம்பர்ஸ், அப்புறம் இந்த ஃபிஷ்ஷிங் இது மாதிரி அந்த மாதிரி 6 ஐட்டம்ஸ் அதுக்குள்ளேயே இருந்தது. அது இன்னொரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளஸ் ஃபீடிங் வித் ஸ்பூன். இது வந்து பெயிண்டிங் ப்ரஷ்ஷு. இது வந்து பேபிக்கு தான். பட் இதெல்லாம் இப்போ வந்து குழந்தையா இருக்கறனால இப்போதைக்கு கொடுக்காம கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொடுக்கலாம் பார்க்குறேன். சப்பாத்தி கட்டை குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு என் பேபி இதுலேயே ரொம்ப பிடிச்சது இந்த சப்பாத்தி கட்டை தான். அதேமாதிரி கையில் கொடுத்தா உடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பத்திரமா பாக்ஸ்குள்ளேயே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ளே பாக்ஸ். க்ளேயே வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா க்ளே பாக்ஸே பேபிக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொடுத்துக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பியூரான சாஃப்ரான். இந்த சாஃப்ரான் மில்க் வந்து நான் பேபிக்கு அதிகமாக கொடுப்பேன். அதனால் சாஃப்ரான் எனக்கு வாங்கி அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மெடிசன். சுகர் காயமாகவே இருந்தாலும் இந்த மெடிசன் டக்குன்னு காயத்தை ஆற வைக்கும். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மெடிசன். இது மேட் இன் சிங்கப்பூர். இது மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் தைலம். நம்ம அப்படி தலைவலிக்கு ஆக்ஸ் தைலம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓடோமோஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கை காலில் நம்ம க்ரீம் மாதிரி தடவிக்குவோம்ல, அதே மாதிரி இது ஒரு லிக்விட் தான். பட் இது வந்து நேச்சுரல். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறது இன்னுமே சேஃப்டின்னு தான் சொல்லணும். ஸோ கொசுக்கடிக்கு நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது அந்த மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் லிக்விட் தான். நெக்ஸ்ட்டு 121th கிஃப்ட் என்னென்னு பார்த்தோன்னா காஜு கட்லி. இந்த 150 கிஃப்ட்லேயே ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆனது இந்த கிஃப்ட்டு தான். காஜு கட்லின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 1 kg ஆர்டர் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. பெங்களூர்லேருந்து வர வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் சாக்லேட்ஸ், பிஸ்கட் அண்ட் இந்த காஃபி தூள் இந்த மாதிரி இதெல்லாமே சைனா பிராண்ட். அண்ட் இது ஒரு வேஃபர் அண்ட் சிங்கப்பூர் டைரி மில்க். அங்கே பாரு டைரி மில்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதில். அண்ட் இது ஒரு சாக்லேட். இந்த சாக்லேட் தான் முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு குச்சி மாதிரி இருந்து அதில் க்ரீம்ஸ் மாதிரி இருக்கும். அந்த குச்சியோடு சேர்த்து நம்ம அதில் சாப்பிட்றலாம். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே ஜோக்ஸ். அண்ட் என் பேபிக்கு ஒரு ரோபோட் டாக் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது ரோபோட் டாக். ஸோ நெக்ஸ்ட்டு மைலோ 1 kg வாங்கி கொடுத்துருந்தாங்க. சிங்கப்பூரில் வந்து மைலோ ரொம்ப ஃபேமஸாக இருக்குமா, நிறைய பேர் மைலோ வாங்கி குடிப்பாங்களா. ஸோ அதனால் மைலோ வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் என் பேபிக்கு இது ஒரு சாக்லேட். இது ரொம்ப ஃபேமஸான சாக்லேட். ப்ளஸ் சாஃப்ரான் பாருங்கள் 1 கிராம் $9 போட்டிருக்காங்க. 9.90 சென்ட்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா. கிட்டத்தட்ட 600 ரூபா கிட்ட வருது. அண்ட் இது ஒரு ஃப்ளாஸ்க். இது சிங்கப்பூர்லேருந்து வாங்கி அனுப்பினது தான். சூப்பராக இருந்துச்சு ஃப்ளாஸ்க்கு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஃப்ளாஸ்கில் நம்ம ஸ்ட்ரா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்களேன், இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இது ஹலோ பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூரில் வந்து இந்த பிராண்ட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மெஜ்ஜி அப்படிங்கிற பிராண்டு. ஸோ இந்த பிஸ்கட் நம்ம கடிச்சு சாப்பிட்டோன்னா உள்ளே க்ரீம் இருக்கும். நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஜோக்ஸ். நம்ம வந்து ஜோக்ஸ் மொத்தமாக எடுத்து நம்மளே கடிச்சு சாப்பிடுவோம். இங்கே பீஸாக இருக்குது. அண்ட் இது ஒரு பிஸ்கட் கரண்ட் க்ரன்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட்டு. இதுவுமே டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் இது ஆக்சுவலாக கோகோனட் ஒயிட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம். இது எப்படின்னா காப்பி தூள் தான். பட் நம்ம தண்ணியிலே போட்டு இது குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேக்கெட்டாக இருந்தது. அண்டு இதை எடுத்து போட்டுட்டு நம்ம வெந்நியை ஊற்றி நம்ம வாட்டுக்கு ஆற்றி குடிக்கலாம். பட் நாங்கள் மில்க்கு ஊற்றிட்டு நல்லா ஆற்றி குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. மில்க் ஊற்றி குடிக்கும்போது அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் இது ஒரு சைனா காஃபி தூள். இதுவுமே அப்படி தான் நம்ம வெந்நியிலே போட்டு அப்படி குடிக்கலாமா. பட் நாங்கள் மில்க் ஊற்றி குடித்தோம். ஸோ இதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது.
காஃபி தூள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ப்ளஸ் என் பேபிக்கு ஒரு ட்ரெயின் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ட்ரெயினையுமே பிரித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இது ஒரு பிஸ்கட். இந்த பிஸ்கட்டு உங்கள் பேபிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த பிஸ்கட்டு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனிமல்ஸ் வச்சு இருக்கும். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் இது இன்னும் ஒரு ஷீப் டால். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ தூள். ஸோ டீ தூள் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஆக்சுவலாக மூலிகை டீ தூள் மாதிரி இருந்தது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, மூலிகை டீ தூளாக இருந்தது. அந்த பூவிலேயே செஞ்சுருப்பாங்க போல், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் என் பேபிக்கு பபிள் கன், இந்த பபிள்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்று. என் பேபிக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. டோட்டலாக 150+ கிஃப்ட்டு தான் வந்திருக்குது. அண்ட் சில ஐட்டம்ஸ் இதில் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த 150+ கிஃப்ட்டுமே எனக்கு 2024 February month 14 என் கையில் எல்லாமே வந்து சேர்ந்தது. நான் அதை ரொம்ப லேட்டாக 1 இயர்க்கு அப்புறம் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டைம் இல்லாதனால நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன், சாரி. பாய், see you on next video. அண்ட் இதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.